வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளவங்க எல்லாருக்கும் மாலை வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இன்றைக்கி வித்தியாசமான முறையில் தோசைக்கு சிக்கன் கிரேவி செய்ய போகிறேன். கதிரோடைய சமையல் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறீங்க. அதுக்காகவே கிடையாது, அவன் நானே தான் செஞ்சாவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே செஞ்சிட்ருக்கான். அவன் எப்படி வித்தியாசமாக செய்கிறான் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா பொடி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கான். மிளகு 4, ஜீரகம், அடுத்ததாக கொத்தமல்லி 4, அது கூட வரமிளகாய் 4 இதெல்லாம் போட்டு பொன்னிறமாக நல்லா செவர வறுத்து எடுத்துக்கிட்டு அதை பொடி பண்ணுறான். பொடி பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த சிக்கனை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டான். நான் கூட இந்த மசாலாவை ரெடி பண்ணி இதில் குழம்புல போடுவான் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இந்த வெறும் பச்சையாக இருக்க இந்த சிக்கன்லேயே இந்த மசாலா பொடியை ரெடி பண்ணான் இல்லைங்களா, அதை போட்டு அது கூட அடுத்ததாக தயிர் பாக்கெட்டு கொஞ்சம் போட்டுக்கிட்டாங்க. என்னடா கதிர், எங்கடா கற்றுக்கிட்ட இதெல்லாம் அப்படின்னா, இருமா நான் இப்போ தான் பார்த்துட்டு வந்தேன் அப்படிங்கிறான். ஃபோனில் பார்த்து செய்கிறாங்க. தயிரை போட்டு அது கூட சிக்கன் மசாலா இருக்கு இல்லையா, அந்த சிக்கன் மசாலாவையும் கொஞ்சம் போட்டுக்கிட்டான். அவன் ரெடி பண்ணான் இல்லையா, அந்த மசாலா கூட சிக்கன் மசாலா கொஞ்சம், தயிர் பாக்கெட்டு கொஞ்சம், மஞ்சத்தூளை போட மறந்துட்டான். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா மசாலா பொடி சாம்பாருக்கு, அந்த கார மசாலா பொடியும் லைட்டாக போட்டுக்கிட்டான். இப்போல்லாம் வீட்டில் ஏதாச்சும் நான்வெஜ்ஜு செஞ்சாவே கதிர் தாங்க செய்கிறான். நம்மளை கிட்டவே வராத அப்படிங்கிறான். அவனே ஃபோனை பார்த்துட்டு ஏதாச்சும் ஒரு வெரைட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு அவனே செய்ய ஆரம்பிச்சிடுறான். ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா தான் செய்கிறான். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அந்த சிக்கனை நல்லா கலரி எடுத்துக்கிறான். எடுத்து ஒரு கொஞ்ச நேரம் ஊற வைக்கணுமா, ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊற வைப்பான். எண்ணெய் பார்த்திங்கன்னா பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் க்ளீன் பண்ணி கொடு, உன்னுடைய வேலை அது மட்டும்தான், நீ இதை மட்டும் க்ளீன் பண்ணி கொடு, மிச்சப்படி கிட்டவே வராத அப்படின்னா, சரிடா கதிர் நான் வீடியோ மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பப்போ வீடியோ மட்டும் எடுத்துக்கிட்டேன். பூண்டு, வெங்காயம், தக்காளி எல்லாம் க்ளீன் பண்ணி அதெல்லாம் கட் பண்ணி கொடுத்தாச்சு. ஒரு 1/2 hour அந்த சிக்கனை நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ திரும்ப கிரேவி ஸ்டார்ட் பண்ணுறான். இதுதான் ஊற போட்ட சிக்கன். அடுத்ததாக இப்போ வெங்காயம், தக்காளி எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த பூண்டை மட்டும் அதில் லைட்டாக இஞ்சி துண்டை போட்டு நல்லா நசுக்கி எடுத்துக்கிட்டான். இப்போ சிலிண்டரை பற்ற வச்சு சிலிண்டரில் ஸ்டவ்வை பற்ற வச்சு ஸ்டவ்வில் வானலை வச்சு வானலில் எண்ணெயை விட்டு எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் எல்லாம் கலந்து வச்சோம்ல அந்த கடுகை போட்டுக்கிட்டான். மஞ்சத்தூள் போட மறந்துட்டான்னு சொன்னேன் இல்லைங்களா, லாஸ்ட்டாக அம்மா மஞ்சத்தூள் போட மறந்துட்டம்மா அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த சிக்கனில் இப்போ லாஸ்ட்டாக மஞ்சத்தூளை போட்டு நல்லா கலரிட்டுருக்கான். கடுகும் பார்த்திங்கன்னா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பொரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆகுது. இப்போ அந்த இஞ்சியும் பூண்டும் நல்லா நசுக்கி வச்சுருக்கான் இல்லையா, அதை தான் ஃபஸ்ட்டு எடுத்ததும் போட்டுக்கிறான். எப்படியோ வரப்போகிற அவனுடைய ஆளுக்கு நல்லா சமைச்சு கொடுப்பான்னு தெரியுது. அதுக்குள்ளே எண்ணெய் வச்சு ஒரு ட்ரெய்லராக இப்படியெல்லாம் பார்த்துட்டு வரான். எப்படியோ ஒன்று நல்லா சமைக்க கற்றுக்கடா அப்படின்னு விட்டுட்டேன் நானும். பூண்டு நல்லா செவந்ததுக்கப்புறம் அந்த கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் போட்டு நல்லா செவர வறுத்து எடுத்துக்கிறான். இவன் சமைக்கும்போது அந்த சமையல் கட்டே ஒரு அதிரும் பாருங்கள். தட்டு புட்டுன்னுவாங்க. உப்பு போடவும் மறந்துட்டானான். உப்பையும் இப்போ தான் போடுறான் லாஸ்ட்டாக. உப்பையும் போட்டு நல்லா கலரிக்கிறான். இவன் சமைச்சிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா கரண்ட்டு வேறு ஆஃப் ஆகிடுச்சிங்க. அச்சச்சோ எப்படா வீடியோ எடுக்கிறது அப்படின்னு நினச்சேன். இருந்தாலும் டார்ச்சிலே நம்மளும் விடாமல் வீடியோ எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இப்போ அந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டு தக்காளி வதங்கணும்னு சொல்லிவிட்டு உப்பு இன்னும் கொஞ்சம் இதில் ஒரு 4 உப்பை போட்டு நல்லா வதக்கிட்டுருக்கான். இந்த மாதிரி நல்லா எல்லாம் தக்காளி எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் இப்போ மசாலா பொடியை போடுறான். சிக்கன் மசாலா லைட்டாக போட்டுட்டு நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா எல்லாம் கலந்த காரப்பொடி, அந்த காரப்பொடியை லைட்டாக போட்டுக்கிறான். இதில் கொத்தமல்லி எல்லாமே போட்டு நம்ம அரைச்சி வச்சுருப்போம். அதனால் தனியாக தனியா பொடியெல்லாம் போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நமக்கு தேவைப்பட்டால் மட்டும் போட்டுக்கலாம். அடுத்ததாக அந்த எல்லாம் கலரி வச்சான் இல்லையா அந்த சிக்கனை போட்டு
நல்லா ஃப்ரை பண்ணுறான் ஒரு 10 நிமிஷம் போல். கரண்ட்டு தாங்க ஆஃப் ஆகிடுச்சு, ஆனாலுமே நல்லா எப்படியே செஞ்சிட்டான். நல்லா இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் போல் மூடி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தான். முதல்ல இன்னும் தண்ணி ஊற்றல அவன். கேட்டால் இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே நல்லா ஃப்ரை பண்ணுறதுல தான் அந்த டேஸ்ட்டே இருக்குமா அப்படிங்கிறாங்க. இப்போ லைட்டாக தண்ணி விட்டுக்கிட்டான். தேவையான அளவுக்கு தண்ணி ஓரளவுக்கு விட்டு, இதில் வந்துட்டு தேங்காய் பால் அப்படி எதுவுமே ஊற்ற கிடையாது இன்றைக்கி. வித்தியாசமாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோனில் பார்த்துட்டு தயிர் ஊற்றி அந்த சிக்கனில் நல்லா கலரி வச்சான். ரொம்ப இருட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு விளக்கேற்றி வச்சுட்டு அப்புறமா அவன் செஞ்சிட்ருக்கான் பாருங்கள். நல்லா மூடி விட்டு நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் கொதிக்க விட்டாங்க. இது வந்துட்டு தோசைக்கு மட்டும் கிடையாது, சாப்பாட்டுக்குமே செய்யலாம், சாப்பாட்டுக்குமே சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. கதிர் வந்துட்டு கொஞ்சம் தயிரெல்லாம் போட்டு ஏதோ மசாலாலாம் அரைச்சி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்கிறதுனால, சரி நம்ம 2 பேர் தானே இருக்கோம், தோசை ஊற்றி பண்ணா கதிர் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தோசையை ஊற்றிக்கிட்டோம். பாருங்கள், இப்போ நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணி விட்டுட்டான். பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருந்தது, டேஸ்ட்டுமே வேறு லெவலில் இருந்ததுங்க. நான் வந்துட்டு இது வரைக்கும் சிக்கன் கிரேவிலாம் தயிர் போட்டு செய்வாங்களா அப்படிங்கிறதே எனக்கு தெரியல. ஆனால் அவன் வந்துட்டு தயிரெல்லாம் போட்டு மசாலாலாம் ரெடி பண்ணி செஞ்சால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. தோசை ஊற்றுற வேலை உன்னுடைய வேலைமா அப்படின்னு சொல்லிட்டு என் கையில் ஒப்படைச்சிட்டு போயிட்டான். இப்போ கரண்ட்டுமே வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நான் தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது வந்து தாளித்த மாவு தோசை. வெங்காயம் எல்லாம் போட்டு பச்சை மிளகாலாம் போட்டு தாளித்து வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாவு தான் இந்த மாவு. சரி இதிலே நம்ம தோசை ஊற்றிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் இப்போ தோசை ஊற்றிட்டுருக்கேன். தோசைக்கும் இந்த கிரேவிக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நல்லா சுட நல்லா செவர விட்ட தோசையை போட்டு அவன் செஞ்ச அந்த சிக்கன் கிரேவியை வச்சு சாப்பிடும்போது வேறு லெவலில் இருந்தது. கதிர் செஞ்ச சிக்கன் கிரேவி எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.